ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம். முதல் 1000 பெரியாழ்வார் பாசுரங்கள் 247 முதல் 249 வரை. கண்ணன் கன்று மேய்த்து வரக்கண்டு யசோதை மகிழ்தல். 247 பாசுரம். கடியார் பொழில் அணி வேங்கடவா கரும்போரேரே, உன் உகக்கும் குடையும் செருப்பும் குழலும் தருவிக்க கொள்ளாதே போனாய் மாலே. கடிய வெங்கானிடை கன்றின் பின் போன சிறுகுட்டச் செங்கமல அடியும் வெதும்பி உன் கண்கள் சிவந்தாய் அசைந்திட்டாய் நீ எம்பிரான். மணம் வீசும் சோலைகள் நிரம்பிய அழகிய திருவேங்கடமடையில் எழுந்தருளி இருப்பவனே, கருநிற காளை போன்றவனே, நீ விரும்பும் குடையையும் செருப்பையும் புல்லாங்குழலையும் நான் தருவித்தும் நீ அவைகளை ஏற்றுக்கொள்ளாமல் கன்றுகளை மேய்க்கச் சென்று விட்டாய். வெம்மை மிக்க அக்கொடிய காட்டில் காற்றின் பின்னே நடந்து போன செந்தாமரை மலர் போன்ற உன் சிறிய திருவடிகள் இரண்டும் சிவக்க உன் கண்கள் இரண்டும் சிவந்து விட்டன, உன் உடம்பும் இழைத்து விட்டது எம்பிரானே என்று யசோதை கூறினாள். 248 பாசுரம். பற்றார் நடுங்க முன் பாஞ்ச சன்னியத்தை வாய் வைத்த போரேரே, என் சிற்றாயர் சிங்கமை சீதை மணாளா சிறுகுட்ட செங்கன் மாலே. சிற்றாடையும் சிறுபத்திரமுமிவை கட்டிலில் மேலே வைத்து போய் கற்றாயரோடு நீ கன்றுகள் மேய்த்து கலந்துடன் வந்தாய் போலும். ஆயர்குலச் சிங்கமே, பாரதப் போரிலே பகைவனாகிய துரியோதனனின் மனம் நடுங்கும்படி பாஞ்சசன்யம் என்னும் சங்கை வாயில் வைத்து ஊதிய காளை போன்றவனே, சீதை நாயகனே, என் சிறு பிள்ளையாகிய நீ உன் சிற்றாடையையும் விளையாடு கருவிகளாகிய சிறிய வாளையும் கட்டிலேயே மறந்து வைத்து விட்டாய். கன்றுகளை மேய்க்கும் இடைக்குல பிள்ளைகளுடன் சென்று கன்றுகளை மேய்த்துவிட்டு சோர்ந்து வந்தனையோ செங்கன்மாளே என்று யசோதை கூறினாள். 249 பாசுரம். அஞ்சுடர் ஆழி உன் கையகத்து ஏந்தும் அழகா, நீ பொய்கை புக்கு நஞ்சுமிழ் நாகத்தினோடு பிணங்கவும் நான் உயிர் வாழ்ந்திருந்தேன் என் செய்ய என்னை வயிறு மறுக்கினாய். ஏதும் ஓர் அச்சம் இல்லை, கஞ்சன் மனதுக்கு உகப்பனை செய்தாய், காயாம்பூ வண்ணம் கொண்டாய். ஒளிவிடும் சக்கராயுதத்தை கையில் ஏந்திய அழகா, நீ காளியன் என்னும் நச்சுப்பாம்பு இருந்த பொய்கையிலே குதித்து நச்சை கக்கிக் கொண்டிருக்கும் பாம்புடன் நீ சண்டை செய்தபோது நான் உயிர் பிழைத்து இருந்தேன். உன் தாயாகிய நான் இதை கண்டு அஞ்சிய போதும் உயிர் தங்கி வாழ்கிறேன். உனக்கு அச்சம் என்பதே கிடையாது. நீ என்னை என்ன செய்வதற்காக என் வயிறு கலங்கச் செய்கிறாய்? காயாம்பூ நிறம் கொண்ட என் கண்ணபிரானே, உனக்கு தீங்கு செய்ய எண்ணிய கம்சனுடைய மனதிற்கு மகிழ்ச்சியையே அளித்திருக்கிறாய். இப்படிப்பட்ட உன்னை கன்றின் பின்னே அனுப்பி வைத்தேனே என்று யசோதை கூறுகிறாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.